அனைவருக்கும் வணக்கம். மார்கழி மாதம் பிறந்து 8 நாள் ஆயிட்டது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடலை பாடி இறை அருளை பெற்று கொண்டிருக்கிறார்கள். காலையில் எழுந்து குளித்து நீராடி கோயிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணி விளக்கேற்றி வழிபாடு செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். கூடுமான வரைக்கும் நாமும் நம்மால் முடிந்தவரை எழுந்து காலையில் குளித்து கோலமிட்டு கோயிலுக்கு சென்று வழிபட்டு வருவது சிறந்தது. 8வது நாள் பாடல். கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பறந்தான் கண்மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம் காது கலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆ ஆ என்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். காலையில் எழுந்து குளித்து நம்ம இந்த பாடலை பாடி வழிபட்டால் கண்டிப்பாக, அதாவது ஆண்டாள் தன் தோழிகளோடு கோவிலுக்கு சென்று வழிபடுவது வழக்கம். எல்லோரும் ஒரு இடத்துல வந்துடுவாங்க, குளத்தில் குளிப்பாங்க, குளிச்சுட்டு கோயிலுக்கு வழிபாடு பண்ணுவாங்க. இன்று ஒரு தோழி வரல. அந்த தோழிக்கு கிருஷ்ணனை ரொம்ப பிடிக்கும். ஏண்டி உனக்கு தான் ரொம்ப பிடிக்குமே, கிருஷ்ணனை பார்க்க போகிறோமே, திருமாலை பார்க்க போகிறோமே, அவன் பேரை கேட்டாலே துள்ளி குதிப்பியே, இன்றைக்கி என்னாச்சு, சூரியன் கீழ்வானத்தில் வந்துருச்சு, நீ இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்க, எழுந்துரு, சீக்கிரம் குளிச்சுட்டு கோயிலுக்கு போகணும், எல்லாரும் வந்து வழிபடுறதுக்குன்னா நம்ம போய் வழிபட்டால் தானே கிருஷ்ணனுடைய பார்வை நமக்கு கிடைக்கும், சீக்கிரம் எழுந்துடு அப்படின்னு. அதாவது தேனுகாசூரன் ஒரு சூரன் குதிரை வடிவில் கிருஷ்ணனை தாக்க போகும்போது அவர் அந்த வாய்ப்பிலிருந்து கொன்றாரு, மல்லர்களையும் கொன்றாரு. அப்படிப்பட்ட தேவாதி தேவனை நாம் சென்று வழிபட்டால் நமக்கு நிச்சயமாக நினைத்தது நடக்கும், வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. மார்கழி மாதம் மிக சிறந்த மாதம். நம்ம பாட தெரியலனாலும் பரவாயில்ல, கிருஷ்ணனுடைய லீலை, அதாவது அவர் என்னென்ன சின்ன வயதில் பண்ணணும் சரி, பெரியவரான, ஏன்னா கிட்டத்தட்ட 9 அவதாரம் எடுத்திருக்காரு இல்லையா. ஒவ்வொரு அவதாரமும் தீயதை அழிப்பதற்காகத்தான் அவர் அவதாரம் எடுத்ததாக சொல்லப்படுகிறது. அப்போது அந்த தீயதை அழிக்கப்படும் போது அவதாரம் எடுத்த அந்த திருமாலை வழிபட்டால் நமக்கு தீயது அண்டாமல் நம்மை காப்பாற்றுவார் என்பது ஐதீகம். அதனால் மார்கழி மாத நன்னாளில் இறைவனை வழிபடுவோம். அனைவருக்கும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.